தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு சேரும் மாணவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு துவங்கியுள்ளது. தமிழகத்தில் MBBS, BDS முதல்கட்ட கலந்தாய்வு ஜூன் 17 முதல் 22ஆம் தேதி வரை நடந்தது. மொத்தம் 18 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தமிழக ஒதுக்கீட்டுக்குரிய 2023 MBBS இடங்கள், சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் உள்ள 85 BDS இடங்கள், சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள் சமர்ப்பித்த 498 அரசு ஒதுக்கீட்டு MBBS இடங்களில் மாணவர்களுக்கு அனுமதி கடிதம் வழங்கப்பட்டது. ஒரு இடம் கூட காலி இல்லாத நிலையில் முதல்கட்ட கலந்தாய்வு நிறைவடைந்தது. இந்நிலையில் ஏற்கனவே மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தபடி ஜூலை 3ஆம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனைக்கு தங்கள் பெற்றோருடன் மாணவர்கள் சென்னை வந்தனர். 12th பப்ளிக்ல நான் 1157 மார்க் எடுத்தேன். கட் ஆஃப் வந்து 199.25 வந்துச்சு. சீட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணேன். இப்போ இன்னைக்கு வந்து அட்மிஷன் வர சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு பிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் எடுப்பாங்க. டெஸ்ட் எடுத்து நான் அட்மிஷன் பண்ணிக்கலாம். கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கிடைச்சிருச்சுங்க. காலேஜ் அட்மிஷனுக்காக வந்திருக்குங்க. எல்லா சர்டிபிகேட்ஸ்லயும் சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்டி ராகிங்காக கிளாரிபிகேஷன்ஸ்லாம் கேட்டு அதெல்லாம் சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. மிக சிறப்பான ஏற்பாடெல்லாம் காலேஜில் செஞ்சிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். தேவை இருப்பின் ஜூலை 2வது வாரம் 2ஆம் கட்ட கலந்தாய்வு நடைபெறும் என்று மருத்துவக் கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்துள்ளது.